இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான சட்னி தான் ட்ரை பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம 2 பெரிய வெங்காயம் 4 பச்சை மிளகாவை இட்லி தட்டில் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இதை ஆற வச்சு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம், அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கடுகு, ஒரு 4-5 பூண்டை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சட்னியை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போது இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு மூடி இதை கொதிக்க விட்டுக்கலாம். தண்ணி நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணாலும் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெல்லம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கணுன்னா நம்மளுடைய சூப்பரான வெங்காயம் பச்சை மிளகாய் சட்னி ரெடி. டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரம் லச்சு.